ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாக்கியா மாமியார் பாக்கியாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் 4 பேரும் போய் நடு தெருவில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா மாமனார் சொல்கிறாரு, வார்த்தையை பார்த்து பேசு ஈஸ்வரி அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களை கூப்பிட்டுட்டு நான் தெரு தெருவாக போக முடியாது. ஃபர்ஸ்ட் இவங்க உள்ளே வரட்டும், அதுக்கு அனுமதி கொடுங்க, அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்கிறாங்க. செலியன் சொல்றாரு, இந்த வீடு நம்மளை விட்டு போக போகுதுன்னா அதுக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா நீ ஒண்ணு பண்ண, உன்கிட்ட காசு இருக்குதுல, நீ வீடை வாங்கிக்கோ, அதுக்கப்புறமா நாங்க வெளியில போறதை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. என்ன உன் அத்தை மாதிரி நீ பேச ஆரம்பிச்சிட்டியா, இவன் உன்னோட புருஷன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா மாமியார். நியாயமே இல்லாம பேசிட்டு இருக்கிறான், இவன் யாரா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. செல்வி நீ போய் ஆரத்தை கரைச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பாக்கியா மாமியார்ட்ட சொல்றாங்க, என்ன புரிஞ்சுக்கோங்க, எழில நம்பி இந்த பொண்ணு வந்திருக்கிறா, இந்த பொண்ணோட அம்மா அப்பா என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நான் வாய் திறந்து பேசக்கூடாதா அப்படின்னு பாக்கியா மாமியார் கோபப்படுறாங்க. எல்லா முடிவும் நீ தான் பண்ணுவேன்னா நான் எதுக்காக இங்க இருக்கணும் அப்படின்னு பாக்கியா மாமியார் கேக்குறாங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாக்கியா மாமனார் கோபப்படுறாரு. உன் பையன் அவன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணனா பார்த்துட்டு நம்ம சும்மா தானே இருந்தோம், அதே மாதிரி இப்பவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. செல்வி இப்போ பாக்கியா கையில ஆரத்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பாக்கியா எழிலுக்கும் அமிர்தாவுக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. பாக்கியா மாமியார் கேக்குறாங்க, என்ன இந்த குழந்தை இங்கதான் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. எழில் சொல்றாரு, அமிர்தா தனியா இல்ல, நிலா பாப்பாவோட சேர்ந்துதான் இருக்கிறாங்க, அமிர்தாவை நான் தனியா யோசிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு கோவப்பட்டு இப்போ ஈஸ்வரி உள்ள போயிடுறாங்க. பாக்கியா அமிர்தா எழில் 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் தீர்க்காயுசா இருங்க அப்படின்னு தாத்தா வாழ்த்துறாரு. காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நாடகத்தெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு ஈஸ்வரி கோபப்படுறாங்க. நீ நல்லா ஆடுறல பாக்கியா, நல்லா ஆடு, ஆனா இந்த கல்யாணத்தை ஏன் பண்ணி வச்சோம் அப்படின்னு தினம் நீ கண்ணீர் வெடிக்க போற அப்படின்னு சொல்றாங்க. அத்தை நீங்க வாழ்த்தலைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சபிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இந்த பொண்ணு நம்மள நம்பிதான் குழந்தையோட வந்திருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நம்பிக்கை தான் ஒண்ணும் இல்லாம போக போகுது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா மாமியார். இனிமேல் நீ அத்தன் என்ன கூப்பிடாத, நான் சாகுற வரைக்கும் என் முகத்திலே முழிக்காத, நான் உன்கிட்ட பேச போறதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எழில்ட்டையும் சொல்லிடுறாங்க, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், இனிமே நான் உன் கூட பேச போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாக்கியா மாமியார். அடுத்ததா நிலா பாப்பா பாக்கியா மாமனாரை பார்த்து தாத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மனசு கேட்காம தாத்தாவும் இப்போ நிலா பாப்பாவை தூக்கி மடியில வச்சுக்கிறாரு. தாத்தாவும் பேத்தியும் ஒண்ணு சேர்ந்தாச்சு, இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களா சேர்ந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க செல்வி. உங்களுக்கு மேல எந்த கோபமும் இல்லல தாத்தா அப்படின்னு எழில் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அந்த காலத்து ஆள் இல்ல, அதனாலதான் சட்டுன்னு எதையும் ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாரு தாத்தா. இப்போ எழில் அமிர்தா 2 பேருக்கும் பாலும் பழமும் கொடுக்குறாங்க. இதுதான் ஜெனி அவங்க ரூமுக்கு போறாங்க. செலியன்ட்டு பேசுறாங்க. கொஞ்சமாவது இந்த ஜென்ரேஷன் ஆள் மாதிரி நடந்துக்கோ செலியா, பாட்டி காலத்து ஆள் மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்றாங்க. நீ எதுக்காக எழிலுக்கு சப்போர்ட் பண்ற, அம்மா எதுக்காக சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு செலியன். அம்மாக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, அந்த பொண்ணு குழந்தையோட வந்திருக்கிறா, நீங்களாம் எப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. செலியன் இப்போ சூட்கேஸ் எடுத்து வைக்கிறாரு. உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தரும் மதிக்கல, நீயாவது என்ன மதிச்சேன்னா என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாரு ஜெனிய. என்னாலலாம் இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு செலியன் சொல்றாரு. நம்ம இப்போ இந்த வீட்டை விட்டு போனா அதெல்லாம் நல்லா இருக்காது செலியா அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. எல்லாரும் வீட்டுல சோகமா இருக்கிறப்ப நம்ம கிளம்பி போனா நல்லா இருக்காது செலியா அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. எல்லாரும் சோகமா இருக்கிறதுக்கு காரணம் நானா அப்படின்னு கேக்குறாரு செலியன். எழிலும் அம்மாவும் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு செலியன். இந்த வீட்டை விட்டு போகணும், என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு செலியன் சொல்றாரு. நீ வேணா போ, நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெனி. சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு செலியன் சொல்றாரு. அப்போ உனக்கு நான் வேணாமா அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. புருஷன் கோவிச்சுட்டு போறப்ப வரமாட்டேன்னு சொல்ற, ஒன்ன போய் சண்டை போட்டு கல்யாணம் பண்ணேன் பாரு, எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு. பாப்பா மேல சத்தியமா நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிடுறாங்க ஜெனி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.